பொதுவாகவே நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவை 2 முறை 3 முறை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. சேம் கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். இது மாதிரி ஏன் அப்லோட் பண்ணுறாங்க, அது மாதிரி அப்லோட் பண்ணுறதால அவங்களுக்கு ஏன் வியூஸ் அதிகரிக்குது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கண்டென்ட்லாம் எங்கெங்கே எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ கீழே வந்து கமெண்ட்ல வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய ஒயிட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஒயிட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதுக்கு 9 லட்சம் வியூஸ் வந்துக்குது. அப்படியே 9 months ago ஒரு வீடியோ போட்டேன், 4 lakh வியூஸ் வந்துக்குது. இது மாதிரி சேம் வீடியோவை நம்ம திருப்பி போடுறோம், ஆனால் கொஞ்சம் அப்டேட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி போடுறோம். அதுக்கும் வந்து வியூஸ் அள்ளுது. இதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. உதாரணமாக இன்னும் கொஞ்சம் காமிக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிலீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 மாதத்துக்கு அப்புறம் போடுறேன். இதோட இது அதிகமான வியூஸ் எடுத்துன்னு வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 3 monthsல 1 லட்சம், இது 1 year ago வந்து 2 lakh. இது மாதிரி திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிலீட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், 3 வீடியோ போட்டுக்கிறேன். இது மாதிரி ஒரே டாப்பிக்கில் நிறைய வீடியோ போட்டுங்கிறதுக்கு காரணமும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த டிமாண்ட் வந்து போக படைசாயினே போகிறதால அதை நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து நீங்கள் எங்கேருந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. அந்த 2 இடத்துலேருந்து வந்து டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டிமாண்டிங்கான கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும் என்பதற்கு உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்ம அனலிட்டிக்ஸ் போய்க்கலாம். அனலிட்டிக்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்ஸ்பிரேஷனில் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு வந்து எந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்களை தேடுறாங்க என்பதை பற்றி இந்த இன்ஸ்பிரேஷனில் வந்து காமிக்கும். இப்போ டாப் சர்ச்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே யூடியூப் வியூஸ் இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே என்ன பண்ணீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆன் யூடியூப்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. இங்கே ஏரோ மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜனங்க என்னென்ன தேடினுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு ஜனங்க தேடினுக்கிறாங்க. இது மாதிரிலாம் ஜனங்க தேடினுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. இங்கே கண்டென்ட் கேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க, இதுதான் மெயின். இங்கே வந்துட்டு ஹவு டு சேஞ்ச் யூடியூப் வியூஸ் ஃப்ரம் lakh to million அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. இதெல்லாம் வந்து ஹை வால்யூமில் வந்து ஜனங்க தேடினுக்கிறாங்க, ஆனால் வந்து கண்டென்ட் கேப் இருக்குது. இதுக்கு புது வீடியோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் வியூஸ் இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இது மேலே கிளிக் பண்ணுறோம். அந்த டாபிக் மேலே கிளிக் பண்ணிட்டு சர்ச்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே கண்டென்ட் கேப்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கண்டென்ட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழில் ஜனங்க தேடினுக்கிறாங்க. இது கண்டென்ட் கேப் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ நிறையா வரல, புதுசாக எந்த வீடியோவும் வரல. இது மாதிரி ஹை வால்யூமில் இருக்குது, மீடியம் வால்யூம் இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காப்பி பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி இங்கே அது மாதிரி கிளிக் பண்ணிங்கனாவே இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் காமிக்க ஆரம்பிக்குது பாருங்களா. இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு பாருங்கள். 1,62,2 பேர் இதை வந்து பார்த்துனுக்குறாங்க. கொஞ்சம் அப்படி இன்னும் திருப்பி பண்ணிங்கன்னா இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது பாருங்கள். 1 year ago 4 லட்சம் பேர் பார்த்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா இங்கே 59,000 பேர் பார்த்துக்கிறாங்க. இது மாதிரி இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. 1 year agoவே இதுக்கு நல்ல டிமாண்ட் இருந்துக்குது. ஆனால் இதுக்கு புது வீடியோ வந்து வரல. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், நீங்களும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரீக்ரியேட் பண்ணுங்கள். ரீக்ரியேட் பண்ணி இப்போ புதுசாக போட்டிங்கன்னு வச்சிங்களா, இப்போ பழைய வீடியோ வந்து யாரும் பார்க்கறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. புதுசாக ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதை பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. இப்போ அதே வீடியோ இப்போ இவர் வீடியோ பார்க்குறத விட உங்களுக்கு புது வீடியோ வந்துருந்துச்சுன்னா உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு தான் ஜனங்க ஆசைப்படுவாங்க. அதனால இதே ரீக்ரியேட் பண்ணி நீங்கள் போடலாம். கண்டென்ட் கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். இது மாதிரி ஃபில் பண்ணுறதால சர்ச்சில் வரும். சர்ச்சில் வர்றதால எப்பொழுதுமே அது எவர்கிரீனாக இருக்கும். அது மாதிரி அது எவர்கிரீன் ஆகிடுச்சு, நிறைய வியூஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து இன்னொரு வீடியோவை வந்து அதே மாதிரி அப்லோட் பண்ணுங்கள், வேறு எடிட்டர் வச்சு. இப்போ எடிட்டிங் ஆப்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங் ஆப் விஎனை பற்றி சொன்னீங்க, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு எடிட்டிங் ஆப் எடுத்துக்கங்க. இன்ஸ்டாட்டை பற்றி சொல்கிறீங்கன்னா அது மாதிரி சொல்லுங்கள். ஆனால் வந்து டாப்பிக்கு டைட்டில் வந்து சேம் வச்சுக்கோங்க. இதுமாதிரி பண்ணுறதால உங்கள் வீடியோ வந்து எவர்கிரீன் வீடியோவுக்கு போயிட்டு எப்பொழுதுமே வியூஸ் வந்துனே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இப்படியும் நீங்கள் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு புது யூடியூப் சேனலில் உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்லாம் காமிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கங்க. உங்களுக்கு கேட்டகரியில் இருக்கிற ஒரு டாபிக் நீங்கள் பேசணும்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. உதாரணமாக என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கூகுள் குரோமுக்கு போயிட்டு கூகுள் குரோமில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஆன் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மேஸ்டர் காமிக்குது பாருங்கள். ஹவு டு ஐ கிரியேட் எ செகண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நீங்கள் இந்த செகண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை பற்றியும் சொல்லலாம். இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாபிக் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒய் கேன் ஐ கிரியேட் இங்கே நிறைய காமிக்குது பார்த்தீங்களா. ஹவு டு மேக் நியூ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நாட் லிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கே 4-5 கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு ஆன்சராக இருக்கும். இது நீங்கள் படித்து பார்த்துட்டு புதுசாக ஒரு வீடியோவை நீங்கள் இங்கேருந்தே கிரியேட் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு இன்னும் தெளிவாக உங்களுக்கு டிமாண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃப்ரம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் டாபிக் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டா வந்து
உங்களுக்கு அதே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதே மேட்டரை வந்து ஹவ் டு கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு ஓப்பன் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு மாதத்தில் வந்து இவருக்கு 6 லட்சம் வியூஸ் வந்துக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 மாதத்தில் அது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 months ago. அப்போ நிறைய பேர் இந்த டாபிக் எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்போ நீங்கள் போடாதீங்க. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி போட்டு இதுக்கு நல்ல வியூஸ் வந்துன்னு இருக்கிறதால நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வராது. 6 மாதம், 1 வருஷம், இல்லாட்டா 2 வருஷம், 4 வருஷம்னு சொல்லிட்டு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி நீங்கள் புதுசாக இப்போ யூடியூபராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் வரும். இந்த கண்டென்ட் கேப்பை வந்து மைண்டில் வச்சு நீங்கள் நிறையா வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவும் வந்து வைரல் ஆகும். அதுமாதிரி வைரல் ஆகிற வீடியோஸை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணி புதுசாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பழைய வீடியோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் இந்த புது வீடியோ லிங்க் கொடுத்துக்குங்க. இதுமாதிரி நீங்கள் பண்ணுறதால உங்களுக்கு எவர் கிரீன் வீடியோவாக இருக்கும், வியூஸும் வந்து அதிகரிச்சுன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிங்க. நன்றி.